இருந்தேன். அந்த பிறகு நீங்க 12,000 பேர்களும் முனிவர்களாக இருந்தீர்கள். வனவாசத்தில் நானும் என் தம்பி லட்சுமணனும் சீதாதேவி வனவாசம் கழிக்கின்ற போது அந்த பிறவிலே ஏகப்பத்தினி விரதனாக இருந்தேன். என் மனைவியை தவிர வேறு யாரும் என் உடலை தொடக்கூடாது என்று விரதத்தில் இருந்தேன். நீங்கள் 12,000 பேர்களும் முனிவராக இருந்தீர்களே, என் மீது ஆசை கொண்டு என் மேல் மீது ஆசை கொண்டு என்னை கட்டி அணைத்து முத்தம் தருவதற்காக வந்தீர்கள் 12,000 பேர்களும். அப்போது உங்களை எல்லாம் தடுத்து விட்டு இந்த பிறவிலே ஏகப்பத்தினியாக இருக்கிறேன், அடுத்த பிறவிலே நான் கண்ணனாக பிறப்பேன், நீங்கள் கோபியர் பெண்களாக பிறந்து வாருங்கள், அப்போது இந்த சுகத்தை தீர்த்து வைக்கிறேன் என்று உங்களுக்கு வாக்களித்தேன். அதன் பிரகாரமே இப்போது உங்களை எல்லாம் கட்டி எனக்கு சொன்னேன், முத்தம் தர சொன்னேன். இப்போது நீங்கள் 12,000 பேர்களும் என இப்போதே கணவன்மாராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். புரிகிறதா? வாருங்கள். வருகிறோம்.